முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களாகவே நீ மனசார என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உனக்கான விஷயத்தை தான் இப்போது நிறைவேற்றி உன் கைகளில் வரமாக கொடுக்க வந்திருக்கேன். நான் இப்போது கொடுக்க போகிற வரம் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போற. நான் உனக்கு கொடுக்க நினச்ச வாய்ப்புகளை எல்லாம் சிறப்பாக உயர்வாக அமைச்சு தரப்போகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளி போகும். ஆனால் ஒருபோதும் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நீ நம்புனா மட்டும் போதும். கண்டிப்பாக அதை நல்லபடியாக வெற்றிகரமாக உன் கைகளில் முடிச்சு நான் வந்து ஒப்படைச்சிருவேன். நீ ஜெயிக்க போறன்னு தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் கூட இருக்கிற மனிதர்களோ, உன் சொந்தக்காரங்களோ, அல்லது உன்னுடைய துணையோ, அல்லது உன்னுடைய நட்புகளோ, உறவுகளோ, இவங்க யாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எப்படின்னு உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையாக நான் இருந்து உனக்கு வாழ்வதை சொல்லி கொடுப்பேன். நீயும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராக என் செல்வமே. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ சோர்ந்து போய் மூளையில் முடங்கி கிடந்தினா உன் மேலே சிலந்தி வலை கட்டி உன்னையே சிறப்பிடிச்சிடும். சிலந்தி வலை கட்டுகிற அளவுக்கு நீ சோம்பேறித்தனமாக முடங்கி போகாதே. என்ன நடந்தாலும் பயப்படாம தைரியமாக எழுந்து நடந்தினா எரிமலையும் உனக்கு வழிவிட்டு விலகி போகும். என்னை வணங்கிய உன் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் வராமல் பிரச்சனையும் வராமல் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ பொறுமையாக இருந்தா உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை துணையை உனக்காகவே நான் படைச்சு உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். நான் உனக்காக செய்கிற விஷயமும் உனக்கு கொடுக்கிற விஷயங்களும் தப்பா போகாது, தவறா இருக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. பொறுமையாக இரு. எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அமைதியாக இருந்தினா எது உனக்கு சரியானதோ அதுதான் உன் கைகளில் வந்து சேர்ந்துருக்குன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையையும் நான் உனக்காகவே படைச்சிருக்கேன், உன் கைகளில் சரியாக தான் ஒப்படைச்சிருக்கேன்றதும் உனக்கு புரிய வரும் என் செல்வமே. நீ என்னை தேடி எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு நானே உன் மனசுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் உன் கூடவே இருந்து கேட்டு அதை உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு இனிமேலும் நான் சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல. எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ துவண்டு போகாமல் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு என்ன நம்பு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செய்வேன். மனசார என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். எப்போதும் எந்த விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் உன்னால் வெற்றி பெற முடியும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே எது எப்படி வேணுமானாலும் மாறலாம். நீயாகவே மனசில் எதையாவது சுமந்துக்கிட்டு வருத்தப்பட வேண்டாமேன் செல்வமே. இப்போதைக்கு உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடினாலும், உன்னை ஆட்டம் காண வச்சாலும், கடைசியில் நான் ஆட போகிற ஆட்டத்தில் அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறித்தான் போகும். அதனால இப்போது உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் கவலைப்படுத்துகிறவங்களையும் நினச்சி நீ வருந்த வேண்டாம். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். உன் மனசில் அமைதி இல்லாமல் நீ கோபத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்க்கையை எதிர்கொள்வதை தெரிஞ்சுதான் உனக்கு நல்லது செய்ய நான் ஓடோடி வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு வெற்றிகரமாக நடந்தே தீரும். சில சமயங்களில் சில விஷயங்கள் தோல்வியை தருவது போல தோன்றினாலும் நீ மனம் தளர வேணாம். முன் வச்ச காலை பின் வைக்காம தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தினா கடைசியில் அது உனக்கு மாபெரும் நன்மையாக நடந்து முடிஞ்சிடும் என் செல்வமே. எங்கே போகிறோன்னு தெரியாமலேயே, வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாமலேயே வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு பக்கத்துணையாகவும் பயணத்துணையாகவும் நான் இருக்க போகிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். உனக்கான நல்வழியை காட்டி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக நான் நடத்தி முடிக்கிறேன். அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை நினச்சி புலம்பாத. எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான வசந்த காலத்தையும் நானே உருவாக்கி தருவேன்.
இப்படியே உன்னை கஷ்டப்படும்படியும் நிரந்தர துன்பத்தில் இருக்கும்படியும் நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுது. உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு 1000 பேர் இருந்தாலும் நீ தனியாய் அழுது புலம்புகிற சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. அதனால நீ வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கண்ணீரை போக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துருவேன். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால நான் மனசு குளிர்ந்து போய்தான் நீ கேட்டதையே உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பா உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் வாழக்கூடிய உனக்கு எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் முடிஞ்சு போய் நீயே எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கை அமையும். கந்தனை நம்பினார் கைவிடப்படார் என்பதை உன் மூலமாக இந்த உலகுக்கு நான் எடுத்து காட்ட போறேன். நீ எப்போதும் உன் வீட்டில் சண்டை போடுறதோ மற்றவங்க கிட்ட வம்பு வளர்க்குறதோ வாதாடுவதோ வேணாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் அமைதியா அனுசரித்து போனினா அதுதான் உன் வாழ்க்கையை மென்மேலும் மேம்படுத்துமேன் செல்வமே. எப்பவுமே உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சுயநலத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. நல்ல மனிதர்களை நீ சந்திக்கும் போது அவங்க உனக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். மோசமான மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் சிறந்த மனிதர்கள் நல்ல நினைவுகளை தானே உனக்கு தருவார்கள். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை கண்டு வருத்தப்படாதே. நிச்சயமாக நான் உனக்கான தீபத்தை ஏற்றி வச்சு உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பேன். உனக்காக யாரும் இல்லை நினைக்காம இந்த முருகன் நான் இருக்கிறேன்னு நம்பி வாழ பழகு. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவாங்க. போலியான பொய்யான மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவாங்க என் செல்வமே. நீ இழந்த எல்லாமே நிச்சயமாக ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து சேரும்னு நம்பு. நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும். வாழ்க்கைங்கிறது மிகவும் அழகானது. ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நிமிஷம் கூட மறுபடியும் கிடைக்காது என் செல்வமே. அதனால நீ எல்லா பிரச்சனைகளையும் மறந்து மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. சரியான நேரத்தில் நிச்சயம் சிறப்பான ஒன்று உனக்காக உன்னை நோக்கி வந்து சேரும். நீயும் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. உன் அப்பன் முருகன் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன். அடுத்தவங்க உன்னை எப்படி வேணாலும் பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் நீ கலங்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் என் செல்வமே. வாழ்க்கையில் உனக்கு பல வேடங்கள் வந்து சேரும். உண்மையானவனா பொய்யானவனா கஷ்டப்படுறவனா கோழையா ஏமாளியான்னு பல வேஷங்களை காலம் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உன் வாழ்க்கை எப்படி மாறினாலும் உன்னுடைய கதாபாத்திரம் எப்படி மாறினாலும் உனக்கு என்னதான் நடந்தாலும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. யாரோ உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு நினச்சி நீ மன நிம்மதியை இழக்க வேண்டாம். அவங்கவுங்களுடைய கர்ம வினையை அவங்க அனுபவிப்பாங்க. உனக்கு எந்த விதத்திலும் துன்பம் வந்து சேராமல் நான் பார்த்துக்கிறேன். உறுதியான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் தோல்வி வராது என் செல்வமே. நீ போகிற பாதையில் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். நேற்று நடந்த விஷயத்தை உன்னால் சரி செய்ய முடியாது. ஆனால் நாளைய நாள் எப்படி இருக்கணுன்றத இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உருவாக்க முடியுமல்லவா? இன்றைய நாளை நீ சரியாக வாழ்ந்துக்கிட்டே இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும்போது நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக நிச்சயமாக அமையும். பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் பயந்து பின்வாங்காதே. என்னதான் காலம் உன்னை சோதிச்சாலும் அதை தாண்டி உன்னால் சாதிக்க முடியும். என்ன நடந்தாலும் நிமிர்ந்து நிற்க பழகு. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தர வைப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் துணையாக இருப்பேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கணும்னா நீ யாரையுமே திரும்பி பார்க்காத. எந்த அளவுக்கு உன் வேலையை கண்ணும் கருத்துமா கவனமாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நல்லது நடக்கும். யாராவது ஒருத்தர் மனசுடைஞ்சு உன்கிட்ட வந்து அழுகும்போது அவங்களுடைய கவலைகளை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல மனசுள்ள பிள்ளையாக நீ இருப்பதால் தான் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களை எல்லாம் போக்கி
உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் வந்திருக்கேன் என் செல்வமே. நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் என்னிடத்தில் பலம் மிகுந்தவையாக இருக்கு. உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கு துணையாக நானே இருப்பேன். நீ அழுகும்போது உன் கண்ணீரை துடைக்கவும், உனக்கு யாருமே இல்லாத போது ஆறுதல் சொல்லவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்தி கொடுத்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் வெற்றி பெறச் செய்வேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையினா கவலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன் கைகளில் தானே இருக்கு. கவலைகளை நிரந்தரமாக்குனா நீ நோயாளி, தற்காலிகமாக்குனா நீ புத்திசாலி. நீ எப்போதும் புத்திசாலி பிள்ளையாக கவலைகளை துரத்தி அடிச்சிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. பல சமயங்களில் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதா? எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ என்னிடம் கேட்டதை விட எல்லாமே இனி சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும். சில காலமாகவே நீயாக இல்லாத அளவுக்கு உன் மனசில் கவலைகள் உன்னை பாடாய் படுத்துவது எனக்கு தெரியும். உன் மன கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுடு. அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை கூடிய விரைவில் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. எப்போதுமே எதை யோசிச்சும் நீ மன வருத்தத்தோடு இருக்க வேண்டாம். உனக்கான எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இப்போதைய உன்னுடைய கடினமான நிலைமை கண்டிப்பாக மாறும். உன்னுடைய விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை போக்கி நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாக நான் கொடுக்க வந்திருக்கேன்.